100 ஏக்கர் கொண்ட பரப்பளவு கொண்டது. இங்கே வந்து பலதரப்பட்ட பறவைகள் இருக்குது. அதில் முக்கியமாக வந்து மயில்கள் வந்து நிறையா இருக்குது. 500க்கும் மேற்பட்ட மயில்கள் இருக்குது. இந்த மயில்கள் பார்த்திங்கன்னா இறைக்காக வந்து வெளியில் போயிட்டு இது பண்ணிகிட்ருக்கு. அதனால் இப்போ 2 வருஷமாக பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து இறைகள் போட்டுட்ருக்கேன். வெயில் காலத்தில் தண்ணி வச்சிட்ருக்கேன். இது வந்து ரெகுலராக கிடைக்கிறதுக்கு மாவட்ட நிர்வாகத்தில் உள்ள பொறுப்பில் உள்ள இந்த துறை சார்ந்த அலுவலர்கள் இதை வந்து ஒரு கண்காணித்து இதுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன். வேறு யாரும் சமூக ஆர்வலர்கள் யாரும் இருந்தால் கூட இதை கலந்துக்கிட்டு இந்த சிறப்பாக இது வந்து மயில்களுக்கு மற்ற பறவைகளுக்கும் இறைகளையும் தண்ணிகளும் வந்து வச்சு சிறப்பிக்கலாம். மற்றபடி பார்த்திங்கன்னா இந்த பறவைகள் வந்து வெளியில் போச்சுன்னா அழியக்கூடிய தன்மையில் இருக்குது. அதனால் இந்த சுற்றுவட்டத்தில் அந்த 100 ஏக்கரில் கொண்ட இந்த பரப்பளவில் வச்சு நம்ம பராமரிக்கிறதுக்கு உண்டான நடவடிக்கை எடுக்க நான் கோரிக்கையாக வைக்கிறேன். காலையில் அதிகாலையில் எழுந்திரிச்சு வந்து கம்பு வந்து அதுகளுக்கு கண்டிப்பாக கம்பு, கேழ்வரகு, வரகரிசி இது மாதிரி இதுகள் வந்து சிறுதானிய உணவுகள் பிடிக்கும் அப்படிங்கிறதுனால என்னால் முடிஞ்சது வந்து கம்பு வந்து ஒரு 5 கிலோ மட்டும் வாங்கிட்டு வந்து கம்பும் வாழைப்பழமும் போட்டுக்கிட்டு இருக்கோம் காலையில் மட்டும். இதே மாதிரி அவங்கவுங்களுக்கு முடிஞ்சதை வந்து காலைல வாக்கிங் வரும்போது அவங்க கையால் முடிஞ்சதை அல்லது கிடைச்சதோ கொண்டாந்து போட்டு போனாங்கனாக்க அது காலையில் கொஞ்சம் பசியாடுறதுக்கு நல்லதாக இருக்குங்கிறது என்னோட தாழ்மையான வேண்டுகோளாக இருக்கும். அதே மாதிரி இறைகள் வைக்கிறோம். தண்ணிக்கு வந்து இங்கே குளம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் தண்ணி இருக்காங்கிறது தெரியலை. ஆனால் தான் தண்ணி தொட்டி அங்கனையான வச்சுருக்காங்க. நல்லா குப்புற கவுத்துருக்கு. இல்லைனா ஒரு பிவிசி பைப்பில் 2 பக்கம் டம்மியை மாட்டி விட்டு கூட ஒரு பக்கம் கட் பண்ணி விட்டு தண்ணி வைக்கலாங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கேன். இருந்தாலும் இங்கே யார்ட்டையும் பர்மிஷன் கேட்கணுமாங்கிறது எனக்கு தெரியலை. அதை கேட்டுட்டு அதுக்கு பிறகு அதை பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன் சார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.